விஜய்க்கு வந்து இந்த கரூர் சம்பவம் மிகப்பெரிய பின்னடைவையும் அதிர்ச்சி ஏற்படுத்திருச்சு. இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்தது. இதை சமாளிக்கிறதுனா நம்மளுக்கு புஷி ஆனந்தையும் இந்த ஆதவ அர்ஜுனாவை வச்சு செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு அனுபவம் குறைவு. நம்ம மக்கள் கிட்ட போகும்போது இந்த பிரச்சாரத்தை வந்து எப்படி கொண்டுட்டு போகணும், கூட்டத்தை வந்து எந்தெந்த பாயிண்ட்ல நிறுத்தணும், எங்கெல்லாம் தலைவர் தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம், அந்த உத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரியல. அப்ப யார சரி பண்ண முடியும் அப்படின்னா, செங்கோட்டையன் மாதிரி ஜெயலலிதாவுக்கே வியூகம் வகுத்து அந்த டூர் ப்ரோக்ராம் செட் பண்ணவங்க தான் சரியா வருவாங்க அப்படிங்கிறத முக்கியமான தலைகள் போய் அங்க விஜய் கிட்ட சொல்லாம இவரை உள்ள அனுமதிச்சிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து எவ்வளவு பேர் ஜெயலலிதாக்கு பின்னாடி இருக்காங்க, எவ்வளவு பேர் எடப்பாடிக்கு பின்னாடி. ஒரு தடவை ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டா அவங்களுக்கு பின்னாடி குறைஞ்சது ஒரு 200 300 ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்கிறதுல எல்லாம் நீங்க சந்தேகமே பட வேண்டாம். இப்ப எடப்பாடி கூட 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தங்காட்டி தான் அவருக்கு பின்னாடி இவ்வளவு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு ஜாதி வாரியா அல்லது வேற மாதிரி இப்படி எல்லாம் அவருக்கு நெருக்கமா இருக்காங்க. ஆனா வெறும் அமைச்சரா இருக்கிறவங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் 1-2 பேர் வேணா நெருக்கமா இருப்பாங்களே ஒழிய பெரிய அளவில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஐபிஎஸ் மூலமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்து போய் விஜய் கிட்ட எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அந்த டூர் ப்ரோக்ராம் செட் பண்றதுக்கான முக்கியமான இடத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவரை வந்து விஜய் அனுமதிச்சிருக்காருன்னு தோணுது.